நமக்கெல்லாம் ஞான அனுகிரகம் வழங்கியவரும் எல்லாம் வல்ல ஸ்ரீ ஒப்பிலானகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர பெருமானுடைய முன்போன்று திருடி தாமரைகளை மனமுடிமைகளாலே போற்றுவதற்கு கொண்டு திருக்கைலாய் பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூர்துறை ஆதீனம் ஆன்மார்த்த மூர்த்திகள் ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமான் திருவருளும் குருமுதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகள் குருவருளும் தமதாக கொண்டு ஆதீனத்து 24வது அடுப்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் வச்சிருக்கின்ற ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாளுடைய கவலங்களை அடியே பல்காலம் போற்றி பழகிக் கொள்கின்றேன். ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவிழப்பாங்கின் வண்ணம் இந்த கார்த்திகை மாதத்திலே நாள்தோறும் பல்வேறு தலங்களிலிருந்தும் நம்முடைய ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மைய மாணாக்கர்களும் நம்முடைய ஆதீன சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மாணாக்கர்களும் அமைப்பாளர்கள் சகிதமாக வந்து சில வேளைகளிலே ஐயாவை போல பேராசிரியர்களும் உடன் வந்து இங்கே குருமகா சன்னிதானம் அவர்களிடத்திலே காலை பூஜை வேளையிலே தீட்சை பெற்று அருள் செய்யப்பட்டு வருகின்ற ஒரு அருள் நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருகின்றது. இவ்வாறு தீட்சை பெற வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆதீனத்தினுடைய மாண்பை பற்றியும் தீட்சையினுடைய சிறப்பை பற்றியும் அதன் பின்னர் நாம் நாள்தோறும் ஏற்ற வேண்டிய அனுஷ்டானத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று குருமகா சன்னிதானம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன் வண்ணம் அடியை நாள்தோறும் அடியார் பெருமக்களுக்கு சொல்லி வருகின்றேன். முதலிலே திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூர்துறை ஆதீனம் என்று நம்முடைய ஆதீனத்தை சொல்லி வருகின்றோமே, இதன் பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். திருக்கைலாய பரம்பரை என்பது என்ன? மெய்கண்ட சந்தானம் என்றால் என்ன? திருக்கைலாய பரம்பரை என்பது நம்ம பேராசிரியர் பெருமகனார் அவர்கள் தங்களுக்கு எல்லாமே விளக்கி இருக்கின்றது தான். இருந்தாலும் இங்கே நாள்தோறும் அடியே சொல்லி வருகின்றேன். அந்த முறையிலே சொல்லிக் கொள்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை என்பது அகச்சந்தானம், திருவாவூர்துறை ஆதீனம் என்பது புறச்சந்தானம். அகச்சந்தானம் என்பது அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. உள்ளேனா எதற்குள்ளே என்றால் கைலாயத்திற்குள்ளே. கைலாயத்திற்குள்ளேயே அந்த உபதேசங்கள் நடைபெற்றன. எப்படி என்று சொன்னால், திருநந்தி தேவர் சிவாகமங்களிலே தெளிவு பெற வேண்டி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராய் எழுந்தருளிக்கப்பெற்ற எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். எம்பெருமான் தென்முக பரமாச்சாரியனாக எழுந்தருளியிருந்து திருநந்தி தேவருக்கு சிவாகம நுட்பங்களை எல்லாம் உபதேசித்தருளினார். அந்த உபதேசத்தை பெற்ற நம்முடைய திருநந்தி தேவர் தான் நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதர் என்று சொல்லப்படும். அந்த திருநந்தி தேவர் அந்த பெருமானிடம் பெற்ற உபதேசத்தை தம்முடைய சீடராகிய சனற்குமார முனிவருக்கு உபதேசித்து வருகின்றார். கைலாயத்திலேயே சனற்குமார முனிவர் தம்முடைய சீடராகிய சத்தியஞான தரிசிகளுக்கு அந்த உபதேசத்தை அருள்கின்றார். சத்தியஞான தரிசிகள் அந்த உபதேசத்தை பரஞ்சோதி மாமுனிவருக்கு அருள்கின்றார். இந்த குரு சீட பரம்பரையெல்லாம் கைலாயத்திற்குள்ளே நடைபெற்றது. இந்த பூலோகத்தில் யாருக்கும் அந்த உபதேசம் அது வரைக்கும் கிடைக்கல. பரஞ்சோதி முனிவருக்கு அப்புறம் நம்முடைய இந்த பூலோகத்திலே, இந்த பூமியாகிய இந்த கிரகத்திலே யாருக்கு முதலாக அந்த பரஞ்சோதி முனிவருக்கு கிடைத்தது என்று சொன்னார், எந்த நாட்டுக்கு கிடைத்தது என்று சொன்னார், நம்முடைய தமிழகத்துக்கு தான் கிடைத்தது. தமிழகத்துக்கு தான் அந்த உபதேசம், கைலாயத்தில் நடைபெற்ற உபதேசம். இந்த பூமி முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், பூலோகம் எடுத்துக்கொண்டாலும் முதலில் இந்த உபதேசம் யாருக்கு கிடைத்தது என்றால் தமிழகத்துக்கு தான் கிடைத்தது. ஆக தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் பல்வேறு வழிகளிலே பெருமை சொல்கின்றார்கள், நம்ம கேட்டு வருகின்றோம். நம்மை பொறுத்தவரை தமிழகத்துக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், இதுதான் நாம சைவர்களாக இருக்கப்பட்ட நாம இதை உணர்ந்து போற்ற வேண்டும். உண்மையில் வீடு பேற்றுக்கு மேலே ஒரு பேரு எதுவும் இல்லை. அந்த வீடு பேற்றை தரக்கூடிய ஞானம் கைலாயத்துக்கு அப்புறம் தமிழகத்துக்கு தான் கிடைத்ததுன்னு சொன்னால், இதற்கிணையான மற்ற பெருமைகள்லாம் இதுக்கு அப்புறம் தான். தமிழகத்துக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம், அந்த பெருமைகள் அனைத்தும் இதுக்கு அப்புறம் தான். ஆக எப்படி தமிழகத்துக்கு கிடைத்தது சொன்னால், அந்த பரஞ்சோதி மாமுனிகள் தமிழகத்திலே திருவெண்ணெய்நல்லூரிலே இருந்தவர்கள் இல்லையா? அந்த பகுதியால் நடுநாடு என்று சொல்வார்.
இப்போ அது விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கின்றது. குரு பூஜைலாம் நடைபெற்றது. பல பேர் வந்திருக்கலாம். ஐயாலாம் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து சிறப்பார்கள். அந்த திருவெண்ணெய்நல்லூரிலே அச்சுத கடப்பாளருக்கு திருவெண்காட்டு பெருமானுடைய அருளாலே குலகுருனுடைய வழிகாட்டுதலின்படி திருவெண்காட்டு பெருமானுடைய அருளாலே தோன்றியவர் அந்த திருவெண்காட்டு பெருமானுடைய திருநாமத்தை உடைய சுவேதவன பெருமான். சுவேதம் என்றால் வெண்மை, வனம் என்றால் காடு. ஆகவே வெண்காடர் என்ற தமிழ் மொழிக்குரிய வடமொழி பெயர் சுவேதவனம். இந்த திருநாமம் சிவஞான போதத்து சிறப்பு பாயிரத்திலும் உண்மை விளக்கத்தில் இடம்பெற்றுள்ளது இல்லையா? ஏன்னா இன்னார் தான் அந்த மெய் கண்டார் என்பதை பதிவு செய்கின்றார்கள். அப்போ அவர்கள் அங்கே வந்து திருவெண்ணெய்நல்லூரிலே இந்த அங்கே ஒரு சிறுவராக விளங்கிய அந்த சுவேதன பெருமாளுக்கு கைலாயத்திலே நாம் பெற்ற உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடக்கூடிய பக்குவ நிலை இருக்கின்றது என்பதை திருவருளால் உணர்ந்து அந்த திருவெண்ணெய்நல்லூருக்கு எழுந்தருளி, கைலாயத்திலிருந்து திருவெண்ணெய்நல்லூருக்கு எழுந்தருளி அவருக்கு தாம் பெற்ற உபதேசத்தை உபதேசித்தருளி மெய்கண்டார் என்ற தீஷானாகவும் சூட்டியருளினார். அதில் இருந்தால் புறச்சந்தானம். ஏன்னா கைலாயத்துக்கு வெளியே, தமிழ்நாட்டில் கைலாயத்துக்கு வெளியே. ஆக புறச்சந்தான முதற்குறவர் பிரதம பரமாச்சாரியார். புறச்சந்தான பிரதம பரமாச்சாரியார் யாரு? ஸ்ரீ மெய்கண்டார். அவர் அந்த உபதேசத்தை சிவஞான போதம் என்று தமிழிலே அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இயற்றியுள்ளார். அது தெரியும். பேராசிரியா அவர்கள் நீங்கள் பாடமாக பயின்று வருகின்றீர்கள். அவர்கள் இந்த சிவஞான போதத்தை இயற்றியருடைய அருளந்தி சிவம், மனவாசகம் கடந்தார் உள்ளிட்ட பல்வேறு சீடர்களுக்கும் போதித்தருளினார். அவர்களுக்குள்ளே மனவாசகம் கடந்தார் அவர்கள் உண்மை விளக்கம் என்ற அருமையான ஒரு சாஸ்திரத்தை இயற்றியருளினார். அருளந்தி சிவம் அவர்கள் அந்த சிவஞான போதத்துக்கு வழிநூலாக விரித்தல் யாப்பிலே நன்கு விரித்து சிவஞான சித்தியார் பரவக்கம் சுபக்கம் என்ற சாஸ்திரத்தையும் மேலும் இருபது என்ற சாஸ்திரத்தையும் இயற்றியுள்ளார். எல்லாவற்றையும் தம்முடைய சீடராகி மறைஞான சம்பந்தருக்கு உபதேசித்தருளினார்கள். மறைஞான சம்பந்தர் அந்த உபதேசத்தை பெற்று உமாவதி சிவத்துக்கு தில்லைவாடத்தினராகிய உமாவதி சிவத்துக்கு உபதேசித்தருளினார். உமாவதி சிவம் அவர்கள் அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு 8 பெருநூல்கள் அருளி செய்தார்கள். 8 சாஸ்திரங்கள். அவை சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படும். அட்டகம் அல்லது அஷ்டகம் என்று சொன்னால் 8. அப்படிப்பட்ட அருமையான வரலாறு புறச்சந்தான வரலாறு. இந்த அகச்சந்தான வழியிலே வந்த இந்த புறச்சந்தான வழியில் தான் நம்ம திருவாவடுதுறையில் வந்தது. எப்படி என்றால் உமாவதி சிவத்தினுடைய சீடர் அருள் நமச்சிவாயர். உமாவதி சிவம் தம்முடைய 8 சாஸ்திரங்களையும் சிவஞான போதம், சிவஞான சித்தியார் 20 உண்மை விளக்கம் போன்ற சாஸ்திரங்களை எல்லாம் அருள் நமச்சிவாயருக்கு உதவி தருளி தம்முடைய ஆன்மார்த்த மூர்த்திகளாக ஞானமான நடராஜ பெருமானையும் பூஜித்து வரும்படி அவர்களுக்கு வழங்கி அருளினார். அருள் நமச்சிவாயர் அந்த உபதேசத்தை சித்தர் சிவபிரகாசர் என்ற பெருமானாருக்கு அருளி செய்து அந்த உமாவதி சிவத்தினுடைய ஆன்மார்த்த மூர்த்திகள் அவர்தான் ஞானமான நடராஜ பெருமான். அந்த மூர்த்திகளை பூசித்து வரும்படி வழங்கி அருளினார்கள். அந்த சித்தர் சிவபிரகாசர் ஒருமுறை மூவலூருக்கு எழுந்துள்ள சமயத்திலே எங்கள் மயிலாடுதுறை போகிற வழியில் மூவலூர் அங்கே சுவாமி மார்க்க சகாய பெருமானாக எழுந்தொழிருக்கின்றார் வழித்துணைநாதராக. அந்த மூவலுடைய அவதரித்த வைத்தியநாதர் என்ற சிறுவருக்கு இந்த சிவஞான உபதேசம் பெறுவதற்குரிய அதிபக்குவ நிலை இருப்பதை உணர்ந்து அவருடைய பெற்றோருடைய அனுமதி பெற்று இந்த வைத்தியநாதரை தம்முடைய சீடராக சேர்த்துக் கொண்டார். வைத்தியநாதரும் அகமகிழ்ந்து இவர்தான் நம்மை ஆட்கொள்ள வந்த பெருமான் என்பதை திருவருளாலே உணர்ந்து அவருடைய சீடர்களுள் ஒருவரானார். அதற்கு முன்னரே உள்ளிருக்கு வேலூராகிய வைத்தீஸ்வரன் கோயிலே எம்பெருமான் ஒரு சிவாச்சாரியாருடைய எழுந்தருளி வந்து எல்லாம் மிகப்பெரிய வரலாறு. ரொம்ப அதி அற்புதமான நிகழ்வு. சிவாச்சாரிய வடிவிலே வந்து இவருடைய கையிலே ஒரு சிவலிங்கத்தை வழங்கி அருளியிருக்கின்றார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாரு. இப்போது அவருக்கு அது திருவருள் கிடைத்தது. இப்போ அது சித்த சிவபுரானுடைய குருவருள் மூலமாக அந்த திருவருள் பெருக இருக்கின்றது. சித்த சிவபிரகாசர் அந்த ஆன்மார்த்த மூர்த்திகளை ஞானவான் ராஜபெருமானை உற்சாகத்திடம் பூசித்து வருமாறு கொடுத்து இங்கே சைவம் தலைக்க ஒரு ஆதீனத்தை நிறுவுமாறு சித்தர் சிவபிரகாசர் அருளாணி ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகள் ஒரு ஆதீனத்தை நிறுவினார்கள். அதில் தான் இப்போ நாம் இருந்து ஈஸ்வரம் வாங்க போகின்றோம்.
அந்த நமச்சிவாயமூர்த்தியுடைய மரபிலே 24வது பீடத்திலே இருக்கின்ற குருபகாச சன்னிதானம் நாம் எல்லாம் தீட்சை வாங்க போகின்றோம்னு சொன்னார். அது வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் செய்த தவத்தினுடைய ஒரு அருட்பெருக்கு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இப்படி திருக்கைலாய பரம்பரை அகச்சந்தானம், அதிலிருந்து வந்த புறச்சந்தானம் மெய்கண்ட சந்தானம். அந்த மெய்கண்ட சந்தானத்தில் வந்து நமச்சிவாயமூர்த்தி அதான் அகச்சந்தானம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை. சிவஞான போதம் அகச்சந்தானத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குருமர பார்த்து சொல்லுது. மெய்கண்டாரை குறிப்பிடுவதற்கு முன்பே சிவஞான போதனையில் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி, அந்த நெறியை காட்டுவோர் மெய்கண்டார். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெஞ்ஞான பானுவாகி வந்த அந்த நமச்சிவாயமூர்த்தியினுடைய குருவிடத்திலே 24வது குருமகா சன்னிதானம் அவர்களிடம் தாங்கள் எல்லாம் தீட்சைகள் இருக்கின்றீர்கள் என்பது பிறர்க்கரிய பெருமை. இந்த தீட்சை என்பதனுடைய தத்துவம் என்ன என்று சொன்னால், திருவருளை கொடுத்து பாசத்தை போக்குதல். பாசம்னா நம்ம உலகியல்ல அன்பு நேசம் இதுதான். நம்ம அம்மா அப்பா மேலே சுற்றத்தார் மேலே வைக்கிற பாசமாக அதை போக்கிடுவாங்களா அப்படின்னா அது அந்த பாசம் வேறு. அது பாசம் பரஞ்சோதிக்கின்பாய் என்று 2வது பாட்டை ஒரு திருவம்பாய். அப்போ பரஞ்சோதிக்கு நான் அன்பாக இருக்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவியே, இப்போ தூங்கிட்டு இருக்கியே இதான் நீ வச்ச பாசமா அப்படின்னா அவள் நட்புரிமையோடு கேட்குது. அந்த பாசம் வேறு. இங்கு பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள்களிலே பாசம் என்பதன் பொருள் என்ன எல்லாம் பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இது ஒரு முறையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அதாவது எந்த பொருள் நம்மை பந்தப்படுத்துகின்றதோ அந்த பொருளே பாசம் எனப்படும். வரையறை பாசத்துக்கு பாசம் வரையறைன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தான் அங்கே எழுத வேண்டிய விடை. எந்த பொருள் நம்மை பந்தப்படுத்துகிறதோ அந்த பொருள் பாசம் எனப்படும். இது அடியேன் சொல்லவில்லை. இது சூரியனார் கோயில் ஆதீனத்தில் 2வது குருமூர்த்திகளாக எழுந்துள்ளிருக்கப்பெற்ற வீடி சிவாகிர யோகிகள் அவர்கள் சமஸ்கிருத மொழியிலே தந்த வரையறை. பந்தனாத் பாசம் உச்சியதே என்று சொல்வார்கள். பந்தப்படுத்துவதால் பாசம் என்று அழைக்கப்படுகின்றது என்று சொல்வார்கள். அந்த வரையறை தான் நான் சொல்கிறேன். எந்த பொருள் நம்மை பந்தப்படுத்துகிறதோ அந்த பொருளுக்கு பாசம் என்று பெயர். சரி, அப்புறம் பந்தப்படுத்துதல்லாம் என்ன? பந்தப்படுத்துகிற பொருளுக்கு பாசம்னு வேறும் சொன்னீங்க. பந்தப்படுத்துதல் என்ற செயல்பாட்டின் பொருள் என்ன இல்லையா? அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னா தடை செய்தல். தடை செய்தல். ஒரு மாடானது நல்லா சுதந்திரமாக அலைந்து திரிந்து விரும்பியதெல்லாம் மேய்ந்து விரும்பிய இடத்திலே ஓய்வெடுப்பதற்கு அது அப்படிதான் அதுக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அந்த அதை கயிற்றை போட்டு ஒரு இடத்திலே கட்டி விடுகின்றார்கள். அந்த கயிறு என்ன பண்ணிடுது? இந்த வட்டத்துக்குள்ள தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த கயிறு என்ன பண்ணுது? அது சுதந்திரமாக அலைந்து திரிவதை தடை செய்கிறது, பந்தப்படுத்துகிறது. எனவே இந்த கயிறு அந்த மாட்டை பந்தப்படுத்துவதனால் இந்த கயிறு அந்த மாட்டுக்கு ஒரு பாசம். அதுபோல ஆன்மாக்களை நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம அலைந்து திரிவதற்குரியவர்கள் இல்லை, அது மாட்டுக்கு தான் பொருந்தும். நாம நம்மை ஆன்மா என்று அறிவதற்கு அறிய வேண்டும். நம் அறிவுக்கறிவாக இருக்கின்ற சிவத்தையும் அறிய வேண்டும். அந்த சிவம் தரக்கூடிய பேரானந்தத்தை நுகர வேண்டும். சிவத்தை சார்ந்து சிவமயமாகி தன்னையும் அறிந்து சிவத்தையும் அறிந்து சிவானந்த பெருவாழ்விலே வாழ வேண்டும். சிவானந்தத்தை நுகரும் தகுதியும் உரிமையும் உடையவர்கள் நாம். தகுதி என்ன, உரிமை என்ன அப்படின்னு சொன்னால், தகுதி சிவபெருமான் பேரறிவு பொருள், நாம சிற்றறிவு பொருள். பேரறிவு பொருள் தரும் ஆனந்தத்தை சிற்றறிவு பொருள் தான் நுகர முடியும். ஜடப்பொருள் நுகர முடியாது. ஜடப்பொருளுக்கு அறிவு கிடையாது, ஆகவே அனுபவம் வாய்ப்பில்லை. பேரறிவு பொருளுக்கு அறிவு பேரறிவாக இருந்தாலும் அனுபவம் என்பது அவசியம் இல்லை. அனுபவம் பெறும் இயல்பே கிடையாது பேரறிவு பொருளுக்கு. இப்போ சிற்றறிவு பொருளாகிய பசுக்கள் மட்டும்தான் அனுபவத்துக்குரியவை. முப்பொருள்களிலே அனுபவத்துக்குரிய பொருள் ஒன்று தான். அது பதி பசு பாசம் 3ல் நடுப்புற இருக்கக்கூடிய பசு தான். அந்த பசுக்கள் தான் நாம இல்லையா? நாம அளவில்லாத உயிர்கள் இருக்கின்றது. மூவகை எழுந்தலை மூழ்கி உற்றிடும் ஆவிகள் உழப்பிலனா அளவில்லாதவை. எப்ப இருந்திருக்கின்றன இந்த ஆவிகள்? அனாதி உள்ளன என்று கந்தபுராணம் சொல்லுது. ஆகவே அந்த பாசத்தலை நம்மையும் நம் தலைவனாகிய சிவபெருமானையும் அறிய விடாமல், சிவானந்தத்தை அனுபவிக்க விடாமல் நம்மை தடை செய்யும் பொருள் எதுவோ அந்த பொருள் தான் பாசம்.
இல்லையா? அவை 3 ஆணவம், கண்மம், மாயை. அதில் முதன்மையாக இருக்கின்றது ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் தான் முதன்மையான பாசம். ஏன்னா மூவகை ஆன்மாக்களிடமும் மற்ற ஏதாவது மலங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆணவ மலம் சிவபெருமானை தவிர மற்ற எல்லா ஆன்மாக்களிடமும். ஆகவே திருவருளை கொடுத்து அந்த ஆணவ மலத்தை போக்குதல், அதுதான் தீட்சையின் பொருள். இப்போ புற இருள் எப்படியோ அதை மாதிரி தான் இந்த ஆணவ மலம். ஒரு ஒப்புமைக்கு சொல்லலாம். அதை விட பொல்லாதது ஐயா திருவருள் பையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை விட பொல்லாதது அது காணும் தன்மையுடைய கண்ணை காண விடாமல் தடுப்பது புற இருள். இருட்டில் மாட்டிடும் போது நம்ம எனக்கு கண்ணுக்கு என்ன பார்க்கும் தன்மை இல்லாமலையா இருக்கு? பார்க்க முடியும். ஆனால் இருட்டு தான் என்ன பண்ணுது? தடைப்படுது. அது மாதிரி அறியந்தன்மையுடைய உயிர்களை சிவபெருமான் அறிவித்தால், சூரிய ஒளி காட்டினால் காணும் தன்மையுடைய கண்ணை அந்த இருள் மறைக்கிறது. அதே மாதிரி சிவபெருமான் அறிவித்தால் அறியந்தன்மையுடைய நம்முடைய அறிவை இந்த ஆணவ மலம் மறைக்கிறது. ஆகவே இந்த அகையிருள் என்பார். அந்த புற இருளை வெளிச்சம் வந்து தான் போக்க முடியும் இல்லையா? மற்றபடி அதை போக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. அது மாதிரி அகையிருளாகிய ஆணவ மலத்தை சிவபெருமானுடைய திருவருள் ஒன்று தான் போக்க முடியும். வேறு எந்த தெய்வத்தாலும் போக்க முடியும். நீங்கள் எந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணாலும் என்ன ஒவ்வொரு பேர்களை நீங்கள் பெறலாம். அதுவும் யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் ஆகியங்கே மாதொரு வாகனார் தான் வருவர்னு சொன்னதுனால பெறலாம். மற்றபடி ஞானமும் வீடு பேரும் வந்தால் யாதொரு அத்தெய்வம் ஆகியெல்லாம் வரமாட்டாங்க. அங்கே அந்த சாட்சாத் பெருமானை வணங்கினாதான் ஞானமும் வீடு பேரும். வேறு வழியே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருவருள் அது இந்த அகச்சந்தான புறச்சந்தான வழியில் வந்த நம்ம திருவாவூர் ஆதீன குருநாதரிடம் அவர்கள் மூலமாக அந்த திருவருளை பெறுவது சார சிறந்தது. அந்த திருவருளாகிய தீட்சையை பெற்று நம்முடைய ஆணவ மறைப்பை போக்கிக் கொண்டால் நாம் நம்மையும் ஆன்மான்னு உணரலாம். நம்ம அறிவுக்கறிவாக இருக்கின்ற பெருமானையும் உணரலாம். 7 வகை பிறவிகளிலே நாம் மானிட பிறவியிலே இருக்கின்றோம். 84,000 யோனி வேதம் சொல்கிறாங்க. அதில் ஆளுக்கு ஒரு யோனி வேதத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் யோனி வேதங்களை தான் படைச்சி நம்ம உயிராகி நமக்கு கொடுத்து என்ன செய்யறான்? எங்கே இருக்கிறான்? உயிர்க்கு உயிராக நின்றான்னு அப்படி நிற்கிறவன் தான் திருவண்ணாமலையில் கோயிலுக்குள்ளே இருக்கிறான். திருவாவூர் கோயிலுக்குள்ளே இருக்கிறான். உரை சேரும் 84,100,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். அங்கங்கே ஒரு 5000 பேர் நிற்பாங்க. ஒரே ஒரு சிவபெருமான அங்கங்கே நிற்கிறான். எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்க. அத்தனை உயிர்க்கும் உயிராக நிற்கிறான். அப்போ நம்மையும் உயிர்க்குயிராக நிற்கிற இந்த சிவத்தையும் அறிய வேண்டும் என்றால் அந்த சூரிய வெளிச்சம் வந்தால் தான் இருள் போகும். அப்போ தான் கண்ணு உலகத்தை பார்க்க முடியும். அதை மாதிரி திருவருள் வெளிச்சம் கிட்டினால்தான் அக இருள் நீங்கும். நம்மையும் அறியலாம், உயிர்க்குயிராக இருக்கின்ற பெருமானையும் அறியலாம். அதற்கு வழி இந்த தீட்சை பெறுதல். சரி, தீட்சை பெற்றால் உடனே அகையிருள் நீங்கிடுமா என்றால், பள்ளிக்கூடம் போனால் உடனே நம்ம அறியாமை நீங்கிடுமா, அந்த பாடம்லாம் விளங்கிடுமா என்றால் ஒவ்வொரு நாளும் போக வேண்டும். அதுவும் படிநிலை, ஒவ்வொரு வகுப்பாக படிநிலை வைத்து அதுக்கு பாடத்திட்டம் வைத்து இத்தனை வகுப்புகள் முடிஞ்ச பிறகு தான் இந்த பாடத்திட்டத்தை படிக்கணும்னு வச்சுருக்காங்க. அவ்வளவும் பிரபஞ்சத்தை பற்றிய கல்வி. பிரபஞ்சம் ஜடம், உங்களுக்கு தெரியும். ஜடக்கல்விக்கே இத்தனை ஆண்டு போகணும்னா இல்லையா? சித்து பொருளாகிய நம்மை அறிவதற்கும் அதிசூக்கும சித்தாகிய சிவத்தை அறிவதற்கும் பல பிறவிகள் வேண்டும். பல பிறவிகள் வேண்டும்னு உடனே நாம் அப்படி கலந்து விட வேண்டாம். ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு ஏற்றம் உண்டு. ஒவ்வொரு பிறவிலும் மட்டுமல்ல, சிவநெறிக்கு வந்தால் ஒவ்வொரு நாளிலுமே ஏற்றம் உண்டு. நேற்றை விட இன்னைக்கு ஏற்றம், இன்றைய விட நாளைக்கு ஏற்றம். நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவாரே என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. திரு காணப்பேர் காளையார் 8வது. ஆகவே அந்த தீட்சை பெற்று பாசம் நீங்கி சிவப்பேறு பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். எப்படி நாள்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த அறிவை வளர்த்து வருவதைப் போல தீட்சை பெற்றவன் நாள்தோறும் செய்கின்ற அனுஷ்டானத்தினாலே நம்ம பாசம் படிப்படியாக நீங்கி நம்ம சிவத்தை பெறலாம். ஆகவே தீட்சை பெற்றவன் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் முக்கியத்துவம் இருக்கிறது. தீட்சை வேறு பேர் என்ன? தீட்சை, தீக்ஷா, தீட்சை இட்டு போட்டு எழுதுவாங்க. தீட்சை, தீக்கை என்று சொல்வார்கள். எல்லாம் ஒன்று தான். சரி, இப்போ அனுஷ்டானத்துக்கு வரும். தீட்சை பெறுகின்ற நாளை காலையில் அனுஷ்டானம், சைவ அனுஷ்டானம் புத்தகம் கொடுப்பார்கள். ஆதீன சமய சொற்பொழிவுகள் யூடியூப் சேனல் இருக்கின்றது. திருவாவூர் ஆதீன சமய சொற்பொழிவுகள். அந்த யூடியூப் சேனல்லையும் இந்த சைவ அனுஷ்டானம் ஒரு செய்து காட்டுதல் என்ன ஒரு டெமோ இருக்கின்றது. அதையும் நீங்கள் முன்னும் பின்னுமாக நகர்த்தி எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம், புத்தகமும் படித்துக்கலாம். இருந்தாலும் ஓரளவு சுருக்கமாக உங்களுக்கு அந்த அனுஷ்டானத்தை இங்கே சொல்கின்றேன். என்னவென்றால், இப்படி பாச நீக்கம் சிவப்பேருன்னு இந்த முடிவான பயன்களை தரக்கூடிய அனுஷ்டானம் பார்த்தீங்கன்னா எளிய பொருள்களை கொண்டு வழிபடலாம். என்ன ஒரு சின்ன தாம்பாளம், ஒரு பஞ்ச பாத்திரம்,
அதில் ஒரு கரண்டி ஸ்பூன் இருக்கும். திருநீற்று பை அது எப்போவுமே நம்ம வச்சுருப்போம், சம்பளத்தில் போட்டு வச்சுருப்போம். அபிஷேக திருநீராக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அபிஷேக திருநீற்றை உத்தூடமாகத்தான் அணிய வேண்டும். அது ஏற்கனவே சுவாமியின் திருமேனி இருப்பதனால அதை நம்ம ஜலம் விட்டு குறைத்து தூய்மைப்படுத்துகிறோம்னு செய்யக்கூடாது. சுவாமியின் திருமேனியை பெற்று ரொம்ப தூய்மையாக இருப்பது. அதனால் அபிஷேக திருநீர் அல்லாத திருநீற்றை பையிலோ சம்பளத்திலோ வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம அனுஷ்டானத்தை செய்வதற்கு முன்பு நீராடி நம்ம நல்ல தூய்மையாக பெருக்கப்பட்ட ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு விரிப்பு அல்லது தூய விரிப்பு அல்லது பலகை வைத்துக்கொண்டு நாம் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்து அனுஷ்டானம் செய்ய வேண்டும். நம்ம குடும்ப தேவைகள் எவ்வளவோ எல்லாருக்கும் பல தேவைகள் இருக்கும். அதையெல்லாம் முதன்மையாக வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிழக்கு நோக்கி அமரலாம். எல்லாம் சுவாமி நமக்கு கொடுப்பார், நம்ம ஞானத்தையே இலக்காக கொள்வோம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அவர்கள் வடக்கு நோக்கி வந்து செய்யலாம். ரெண்டுமே சிறப்பு தான். அப்போ அந்த பஞ்சபாத்திரத்தை நாம் தாம்பாளம் இதெல்லாம் முதல்ல கழுவி கொள்ள வேண்டும். நல்ல தூய நீரால் கழுவி கொள்ள வேண்டும். கழுவும் போது அஸ்திர மந்திரம் சொல்லி கழுவ வேண்டும். அது அஸ்திர மந்திரம்லாம் புத்தகத்தில் இருக்கும். ஓம் அஸ்திராய பட் என்று சொல்லி அதில் கழுவி கொண்டு அந்த பஞ்சபாத்திரத்திலே வேண்டிய அளவு நீரை பிடித்துக் கொள்ள வேண்டும். தூய நீரை அது ஹிருதய மந்திரத்தை சொல்லி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஓம் ஹிருதயாய ஓஷன்னு ஒரு 3/4 வாசி பிடித்துக் கொள்ளலாம். பிடித்து கொண்டு வந்தீங்கன்னா நம்ம அனுஷ்டானம் பண்ணுற இடத்துல நம்ம அமரப்போகும் இடத்துல பூமி சுற்றி அந்த ஜலத்தை லேசாக எடுத்து ஓம் அஸ்திராய பட் கழுவும் போது சொல்லுவோம் அதே மந்திரம் தான் சொல்லி அந்த உட்கார போகின்ற அந்த தரையிலே தெளித்து கொள்ள வேண்டும். தெளித்து கொண்டு கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ அமர்ந்து தட்டை முன்னால் வைத்துக்கொண்டு இடப்பக்கம் பஞ்சபாத்திர நீரை வைத்துக் கொள்ளலாம், வடப்பக்கம் திருநீற்றை வைத்துக் கொள்ளலாம். வைத்துக்கொண்டு முதலில் திருநீற்றை எடுத்து உத்தூடனமாக நெற்றி, மார்பு, வயிறு, கரங்கள் எல்லாம் உத்தூடனமாக பூசிக்கொள்ள வேண்டும். முதலிலே விநாயக பெருமானை வணங்கி எந்த செயலையும் தொடங்குவது சைவ மரபு. அதுபோல விநாயக பெருமானை கூட்டிக் கொள்ள வேண்டும். விநாயகனை வினை வேறுக்கவெல்லாம் போன்ற உங்களுடைய வழக்கமாக என்ன சொல்றீங்களோ பாட்டை சொல்லி கூட்டிக் கொண்டு ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக என்று வணங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விரல் இந்த பெருவிரலுக்காக நேரம் தான் முடியணும். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக. அப்புறம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நம்ம தீஷா குருவை நினைத்து போற்றி வணங்கிக் கொள்ள வேண்டும். வணங்கிக் கொண்டு சங்கல்பம் செய்து கொள்ள இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு சங்கல்பம் இந்த காலை வேளையிலே இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானத்தை அடியேன் பண்ணுகிறேன். ஏன் பண்ணுகிறேன் அப்படின்னா சிவபெருமான் திருவுள்ள மகிழவும் அடியனுடைய விதிகள் எல்லாம் நீங்கவும் வேண்டி இந்த காலை வேளையிலே இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானத்தை பண்ணுகிறேன். இதுக்குரிய மந்திரம் இருக்குது. அது புத்தகத்தில் இருக்குது, கொஞ்சம் நீளமாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இது சங்கல்பம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் பஞ்சபாத்திரத்திலே பிடித்து வைத்திருக்கின்றது தண்ணீரை சுத்தம் செய்ய வேண்டும். ஜல சுத்தி, ஜலம்னா தண்ணீர், அதை சுத்தப்படுத்துறது. ஏற்கனவே நல்லா தூய நீரை தானே பிடிச்சிருக்கோம். இதே நம்ம குடிக்கிறதுக்காக பானையில் பிடிச்ச தண்ணியெல்லாம் பிடிக்க மாட்டோம். ஒரு புது நீர் ஃப்ரெஷ் வாட்டராக தான் குழாயிலிருந்து பிடிச்சிருக்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலே என்ன சுத்தப்படுத்த வேண்டியிருக்குன்னா இது மந்திரங்களாலே சுத்தப்படுத்தணும். அதனால் என்ன பையன்னா அது சுத்தமான நீர் அப்படிங்கிற நிலையையும் தாண்டி சிவதீர்த்தமாக ஆயிடும். சிவதீர்த்தம், அது சிவதீர்த்தமாகிறது தான் இந்த ஜலசுத்தி. இதில் 8 சின்ன சின்ன கிரிகளாக 8 கிரிகள் இருக்கின்றன இல்லையா? அனுஷ்டானம் பண்ணும்போது நம்ம கண்ணாடி அணிந்திருக்க முடியாது. முதல்ல நிரீக்ஷணம் என்ற கிரியை, அதற்குரிய முத்திரை இந்த 2 விரல்களை வைத்துக்கொண்டு இந்த வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண், அதாவது சுவாமிக்கெல்லாம் 3 கண்கள் சுவாமி நம்மிடம் இருந்திருப்பதாக பாவிக்க வேண்டும். ஓம் சிவாய நமகா என்ற மந்திரத்தை சொல்லி தொட்டு இந்த 3 விரல்களை அந்த பஞ்சபாத்திரத்திலே பிடித்திருக்கின்ற நீருக்கு மேல் காட்ட வேண்டும். அப்படி காட்டும்போது சுவாமியுடைய ஒரு கண் சூரியன், நெற்றிக்கண் அக்னி, மற்றொரு கண் சந்திரன். கண்ணை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க? நேத்திரம். அந்த புத்தகத்தில் அந்த பேர் இருக்குது, அதனால சொல்கிறேன். சூரிய நேத்திரத்தால் உலர்த்தி, அந்த தண்ணீரை உலர்த்தி, அதாவது காய வச்சு, சூரிய நேத்திரத்தால் உலர்த்தி, அக்னி நேத்திரத்தால் தகனப்படுத்தி, சந்திர நேத்திரத்தால் குளிரச் செய்தல் அப்படின்னு பாவித்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு மந்திரம், அப்போ ஒரு கிரியை, அப்போ ஒரு பாவனை இல்லையா? மந்திரங்கும் போது நாம் வாயால் சொல்கிறோம், வாக்குக்கு வேலை கொடுக்குறோம். கிரியை உடம்பால் செய்கிறோம், உடம்பு உறுப்பால். பாவனை மனத்தால் செய்கிறோம். அப்போ மனம், வாக்கு, காயம் 3ம் பொருந்த வழிபட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்களோ அதற்கேற்ப இந்த அனுஷ்டானம் மந்திரம், கிரியை, பாவனை 3ம் கூடியது. விசேட தீட்சை பெற்று ஆன்மார்த்த சிவபூஜை செய்பவர்களும் இந்த மந்திரம், கிரியை, பாவனையோடு தான் அந்த சிவபூஜையை செய்வார்கள்.
ஏன் ஞான தீட்சை பெற்று ஞான வழிபாடு ஞான பூஜை செய்யும் போதும் கூட மந்திரம் கிரியை பாவனை உண்டு 9ஆம் சூத்திரத்தில் படிச்சிருக்கேன் இல்லையா. உள்ளே செய்யக்கூடிய அந்தரியாக பூசை அது கிரியை. அப்போ தியானிக்க வேண்டிய முத்தி பஞ்சாட்சரம் அங்கே மந்திரம், விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு சொல்லுது முத்தி பஞ்சாட்சரம். அப்போ செய்யக்கூடிய பாவனை சிவோகம் பாவனை. ஞான பூசையில் கூட பாருங்க மந்திரம் கிரியை பாவனை. அதே மாதிரி அது சமய நிச்சய அனுஷ்டானத்திலேருந்தே தொடங்குது மந்திரம் கிரியை பாவனை. ஓம் சிவாய நமகன்னு மந்திரம் சொல்லி இந்த கிரியை செய்து பாதிக்க வேண்டும். சூரிய நேத்திரத்தால் உலர்த்தி, அக்னி நேத்திரத்தால் தகனப்படுத்தி, சந்திர நேத்திரத்தால் குடி வச்சுக்கிட்டோம். நிரீட்சணம் செஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு முத்திரை வைத்துக்கொண்டு புருவ நடுவிலே அமிர்தம் இருப்பதாக பாவித்து அதை எடுத்து கையிலே வாங்கி அதை இந்த தண்ணீர் வைக்க வேண்டும், பாத்திரத்தின் மீது வைக்க வேண்டும். இந்த ஒரு விரல் தண்ணீரை தீண்ட வேண்டும் என்று சொல்வார். அப்போ ஹிருதயாய ஔஷட் என்று எடுத்து சிவாய நமகான்னு ஓம் ஹிருதயாய ஔஷட் ஓம் சிவாய நமகான் வச்சா. அதுக்கப்புறம் இந்த ஒரு விரலாலே ஆள்காட்டி விரலாலே அந்த பாத்திரத்தை லேசாக தட்டணும். அது சரிஞ்சிடக்கூடாது, லேசாக தட்டணும். ஓம் அஸ்திராய பட் அப்படின்னு தட்டணும். 3 கிரியை ஆகிட்டுதா. அப்புறம் அதை மூடணும். ஓம் கவச்சாய ஔஷட். இப்போ நான் மந்திரம் அடுத்தடுத்து சொல்லும் போது எல்லா மந்திரங்களையும் நீங்கள் கிரகிச்சு வச்சுக்க முடியாது. ஆனால் நாளைக்கு புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்லையும் பார்க்கலாம், படிப்படியாக நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அப்போ ஓம் சிவாய நமகா அந்த பாவனையை செய்யணும். ஓம் ஹிருதயாய ஔஷட் ஓம் சிவாய நமகா ஓம் அஸ்திராய பட் ஓம் கவச்சாய ஔஷட் மூடிட்டு இந்த 3 விரல்களால் ஓம் அஸ்திராய பட் தாளத்திரையம். அப்புறம் திக்கு வந்தனம் 8 முறை ஓம் அஸ்திரா. அதுக்கும் அஸ்திராய பட்டம் ஓம் அஸ்திராய பட்டம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால் தீய சக்திகள் அசுர சக்திகள் தான் அந்த ஜலத்தினுடைய ஆற்றலை குறைத்து விடாதபடி ஒரு அரண், பாதுகாப்பு அரண் அமைக்கிறோம்னு சொல்லி புத்தகத்தில் போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம். ஓம் அஸ்திராய படி 8 முறை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓம் கவச்சாய ஔஷட்னு ஒரு முறை இப்படி இந்த விரலால் ஓம் கவச்சாய ஔஷட்னு சொல்லிட்டு அப்புறம் ஓம் சிவாய ஔஷட்னு தேனு முத்திரை. ஓம் சிவாய ஔஷட் தேனு முத்திரை. அதில் சிவ அமிர்தம் அந்த தண்ணீரில் பொழிந்ததாக பாதிக்கிறோம். அப்போ 8 கிரியும் ஆகிட்டு பாருங்க. தேனு முத்திரையோட 8 கிரியும். தேனு முத்திரைங்கிறது என்ன அப்படின்னா இந்த வலக்கையில் உள்ள சுட்டு விரல் இருக்கு இல்லையா, இதுவும் இடது கையில் உள்ள நடுவிரலும் ஒன்றோட ஒன்று தொடரும். சுட்டு விரலும் அப்படி தொடாமல் சுட்டு விரலும் இடது கையில் உள்ள நடுவிரலும் தொடரும். இதுதான் முதல்ல. அப்போ அதே மாதிரி இடது கையில் உள்ள சுட்டு விரல் வலது கையில் உள்ள நடுவில் தொடரும் இல்லையா, அது 2வது. அவ்வளோதான். இது முதலாவது. வலது கை சுட்டு விரல் இடது கை நடுவிரல் முதலாவது. 2வது இடது கை சுட்டு விரல் வலது கை நடுவிரல் 2வது. ஏன்னா அதுக்கப்புறம் என்னன்னா இடது கை மோதிர விரல், இடது கை அதானே அடுத்தது இருக்குது. இடது கை மோதிர விரல் வலது கை சுண்டு விரல் அடுத்தது. அப்புறம் 2 விரல் தான் பாக்கி இருக்குது. அது 2 ஒன்று தொட்டுக்க வேண்டியது. பெருவிரல் 2 ஒன்று தொட்டுக்க வேண்டியது. அப்படி ஓம் சிவாய ஔஷட் அப்படின்னு அதில் காட்டியணும். சிவாமிர்தம் பொழிந்ததாக இது தேனமுத்திரை காமதேவியின் மடு போல பாவித்தோம். ஆக இதில் என்னாச்சு, அந்த தண்ணீர் சிவ தீர்த்தமாகிட்டது. அதுக்கப்புறம் அதை 3 விரலான தொட்டு அஸ்திர சந்தியோபாசனை, அஸ்திர தேவரை இந்த சந்தியா காலத்தில் உபாசிக்கிறோம், அதாவது வழிபடுகிறோம். அதுதான் அஸ்திர சந்தியோபாசனை வச்சு 3 முறை ஓம் அஸ்திராய ஔஷட் ஓம் அஸ்திராய ஔஷத் ஓம் அஸ்திராய ஔஷத் செய்து தொட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணீரை படும்படி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கையை வச்சுக்கணும். தண்ணீர் எடுத்து கரண்டியில் எடுத்து ஓம் அஸ்திராய ஸ்வாகா அப்படி வடியும். ஓம் அஸ்திராய ஸ்வாகா ஓம் அஸ்திராய ஸ்வாகா அந்த தாம்பாளத்தில் படலாம். அதில் கொட்டணும் தண்ணி கை வழியை ஊற்றிக்கிட்டு. இப்போ இதை கையில் வாங்கி இப்படி விடக்கூடாது, கையவே இப்படி வச்சுக்கணும். ஓம் அஸ்திராய ஸ்வாகா ஓம் அஸ்திராய ஸ்வாகா ஓம் அஸ்திராய ஸ்வாகா. பாருங்கள், தலையில் துணிக்கும் போதும் அதே அஸ்திராய தான். ஆனால் ஔஷடு கீழே விடும்போது ஸ்வாகா. அதுக்கப்புறம் அஸ்திர மந்திரத்தை ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும்போது நமகா அந்த மாறுது பாருங்கள். அந்த முடிவாக உள்ளது ஔஷடு ஸ்வாகா. ஜபம் பண்ணும்போது நமகா ஓம் அஸ்திராய நமகா ஓம் அஸ்திராய நமகா அப்படி 11 முறை ஜபம். மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூனில் எடுத்து ஓம் அஸ்திராய ஸ்வாகா சொல்லிவிட்டால் இது அஸ்திர சந்தியோபாசனை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆச்சமனம் பண்ணணும். எவ்வளவு குறைவாக அந்த கரண்டியால் தண்ணீர் எடுக்க முடியும். ஒரு துணியிலே ரொம்ப துளி உளுந்தளவுன்னு சொல்லுவாங்க. அதை மிகச்சிறிய துளி எடுத்து உள்ளங்கையில் இடது கையில் கரண்டியால் எடுத்து ஒரு வலது உள்ளங்கையில் வச்சு ஒரு முறை அடக்கணும். அதே மாதிரி 3 முறை
அப்போ வாயை திறந்து மந்திரம் சொல்ல முடியாது, ஏன்னா அருந்ததுக்கு முடியாமல் போயிடும். மனசுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கணும்னா ஓம் ஆத்மதத்வாய ஸ்வதா முதல் தடவை அர்த்தம் போகுது. நம்ம உண்மை விளக்கத்தில் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் எல்லாம் பேராசிரியர் உங்களுக்கு போதித்திருப்பார்கள். அந்த ஆன்மா என்பதுக்கு ஒரிஜினலான சமஸ்கிருத பேர் என்னது ஆத்மா தானே. அதனால் இங்கே அந்த மந்திரங்களை உள்ளபடி சொல்ல வேண்டியிருக்கனால நம்ம ஆத்ம தத்வாயன்னு சொல்கிறோம். ஓம் ஆத்ம தத்வாய ஸ்வதா பார்த்தீங்கன்னா கீழே விடும்போது ஸ்வாகான்னு சொன்னோம், அருங்கும்போது ஸ்வதான்னு வரும். ஓம் வித்யா தத்வாய ஸ்வதா, ஓம் சிவதத்வாய ஸ்வதா. 3 முறை சிறு சிறு துளி தான். அதுக்கப்புறம் அதர சுத்தி, அதரம்னா என்னது உதடு, அது தண்ணி பட்டுருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு இந்த பெருவிரலால் ஒரு முறை இப்படி துடைக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொண்டு போய் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 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 பகுதியால் நல்லா துடைச்சிடலாம். ஒரு முறை தொட்டுட்டு ஒரு முறை அப்படி சுற்றி துடைச்சிடலாம். இதுதான் அதர சுத்தி, உதட சுற்றி பண்ணிட்டோம். அப்புறம் தொடுமிடம், இதுதான் தொடுமிடம். இந்த தொடுமிடம் எல்லாமே புத்தகத்தில் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. தொடுமிடம் போட்டு வச்சா ஆச்சமனம் பண்ணோம், அதை சுற்றி பண்ணி தொடுமிடம் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு கையை இப்படி வலக்கையால் இடக்கையா, அப்புறம் இடக்கையால் வலக்கை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் திருநீர் அணிதல். இது வரைக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். சொல்லிகிட்டே போறீங்களா சார், இப்போ அவ்வளோக்கு நாங்கள் எப்படி ஞாபகம் சொல்ல முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கோம். இந்த திருநீற்றை குளித்து பூசல் வரை தான் சொல்ல போகிறோம். சொல்லிட்டு ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது. நாளைக்கு உபதேசம் பெறக்கூடிய அந்த 5 எழுத்து மூல மந்திரத்தை ஜபம் பண்ணணும். 108 முறை ஜபம் பண்ணணும், அது முக்கியம் இல்லையா. இப்போ கல்யாண சடங்கில் எத்தனையோ சடங்குகள் செய்வாங்க, தலைமையானது திருமாங்கல்ய காரணம். அது மாதிரி இங்கே தலைமையானது அந்த மூலமந்திர ஜபம் தான். அதனால் இப்போதைக்கு நாம் இந்த திருநீர் பூசுகின்ற கதியை வரைக்கும் செய்து மூலமந்திரத்தை ஜபித்து கொண்டு வருவோம். உங்களுடைய ஆர்வத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா மடமடமன்னு செய்கிற மாதிரி 3-5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தனியாக முடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். 2-3 நாள் செஞ்சாலே அதுக்கப்புறம் அடுத்த கிரிகளை நீங்கள் யூடியூப்பை பார்த்து புத்தகத்தை படித்து பழகிக்கலாம். திருநீற்றை இந்த மாதிரி தேன முத்திரை, மிருகமுத்திரையினாலே வேண்டிய அளவு திருநீற்றை பையிலிருந்து எடுத்து இடது உள்ளங்கையை வைத்துக்கொண்டு ஒருவர்களாக தொட்டு இந்த பக்கம் போட்டுக்கணும். அதிகமாக போட்டக்கூடாது, லேசாக அது போட்டுக்கணும். போட்டுச்சா சரி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் போட்டுட்டு அந்த ஜலசுத்தியில் நாம் 8 கிரிகள் பண்ண முடியாது, அதில் முதல் 4 கிரிகளை பண்ணணும். அந்த நிரீட்சணம் ஓம் சிவாய நம, அந்த 3 விரல்கள். ஓம் கிருதயாய உஷட், ஓம் சிவாய நம, ஓம் அஸ்திராய பட், அங்கே பாத்திரத்துக்குனா கையில் தெரியும். ஓம் அஸ்திராய பட், ஓம் கவச்சாய உஷட் வச்சுக்கிட்டு மூடி வச்சுக்கிட்டு பஞ்சகலா மந்திரங்கள், 5 கலைகளுக்குரிய மந்திரங்கள். ஓம் நிருத்திகளாய நமக, ஓம் பிரதிஷ்டாகளாய நமக, அப்படி வரும், புத்தகங்கள் இருக்குது. அப்புறம் பஞ்ச பிரம்ம மந்திரங்கள். ஓம் ஈசானமுத்தாய நமக, ஓம் தத்புருஷோக்திராய நமக. இந்த மந்திரங்களை சுவாமி திருமுகங்களாக கொண்டிருக்கின்றார். ரொம்ப முக்கியம். இந்த மந்திரங்களுக்கு பிரமாணம் இருக்கான்னா, திருமுறை பிரமாணம் இருக்கான்னா இருக்கு. பஞ்ச மந்திரம் ஓதும் பரமனார், நாம ஓதனுங்கிறதுக்காக சுவாமியை ஓதுகின்றார் இல்லையா. இது 5ஆம் திருமுறையிலே திருமீயச்சூர் இளங்கோயில் பதிகத்திலே நான் திருநாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கின்றார். பஞ்ச மந்திரம், 5 எழுத்து மந்திரங்கிறது ஒரு மந்திரம், அதில் 5 எழுத்துக்கள். இது மந்திரங்களே 5 மந்திரங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாலம். சிவஞான சித்தியாரிலே இதன் பெருமை மிக அருமையாக சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. மந்திரங்களிலே பஞ்சமந்திரம் மேலானதுன்னு சொல்லப்பட்டது சிவஞான சித்தியார். ஆகவே அந்த ஓம் ஈசானமுத்தாய நமக, ஓம் தத்புருஷோக்திராய நமக, ஓம் அகோர கிருதயாய நமக, ஓம் வாமதேவ குப்யாய நமக, ஓம் சத்யோஜாத முக்தே நமக சொல்லிட்டு அப்புறம் ஷடங்க மந்திரங்கள் 6 அங்கம். ஓம் கிருதயாய நமக, ஓம் சிரசே நமக, ஓம் சிகாய நமக, ஓம் கவச்சாய நமக, ஓம் நேத்ரேபியோ நமக, ஓம் அஸ்திராய நமக சொல்லிட்டு இந்த முத்திரையால் திருநீற்றை தொட்டு இந்த தினங்கள் வச்சுக்கிட்டு அப்புறம் வேண்டிய அளவு இந்த கரண்டியில் ஜலத்தை எடுத்து ஓம் கிருதயாய உஷட், ஓம் கிருதயாய உஷட், ஓம் கவச்சாய நமகன்னு குழைக்கணும். குழைச்சிட்டு நல்லா இந்த விரல் நுனி வரைக்கும் திருநீர் இருப்பாங்க. குழைச்சிட்டு நல்லா விரல் நுனியாக தான் முதல்ல வைக்க போகிறோம். உச்சந்திரையில் ஓம் ஈசானமுத்தாய நமகா, ஓம் ஈசானமுத்தாய நமகா, ஓம் ஈசானமுத்தாய நமகா 3 முறை. அப்புறம் குறைச்சிக்கிட்டு ஓம் தத்புருஷோக்திராய நமகா என்று சொல்லி நெற்றியில் 3 முறை. இந்த புருவத்தை விட்டு இங்கே கீழே இறங்கிறாமல் பார்த்துக்கணும். 3 முறை தான். 3 முறை தான்.
கை உணர்ந்துட்டுனா மறுபடி ஜலத்தை விட்டு குறைச்சிக்கணும். ஓம் அகோர கிருதியாய நமக மார்புல 3 முறை, நெத்தியில் எந்த அளவோ அதே அளவு தான் மார்புல. ஓம் அகோர கிருதியாய நமக, ஓம் அகோர கிருதியாய நமக, ஓம் அகோர கிருதியாய நமக. அப்புறம் ஓம் வாமதேவ குஹ்யாய நமக, வயிற்றில் ஒரு முறை தலையில் தொட்டோம்னா 2 கையால், ஒரு கையால் வயிற்றில் தொட்டால் வரும். ஓம் அகோர கிருதியாய நமக. ஓம் சத்யோஜாத மூர்த்தையே நமக, 2 முற்றையும். அப்புறம் எல்லா இடத்துலையும் ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக தான். ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக, இடது கையால் வலது தோல், அப்புறம் வலது கையால் ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக. முதல்ல வடப்பக்கம், அப்புறம் தான் இடப்பக்கம். அப்புறம் இங்கே நடுவில் இந்த ஜாயின் அது சிறிதாக இருக்கணும், இவ்வளோ நேரம் வரக்கூடாது. ஓம் சத்யோஜாத மேலே தள்ளி கீழே தள்ளி பூசுறதுனா வேறு வேறு மரபு. கரெக்டாக அந்த இணைப்பில் தான். ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக. அப்புறம் ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்தியை நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்தி. அப்புறம் அந்த கரண்டியில் தண்ணீர் பிடித்து கையில் ஒரு அளவாக விட்டுக்கணும். ஏன்னா தலையில் விட போகிறோம், அதனால் ஒரு அளவாக விட்டுக்கிட்டு அந்த பஞ்சபிரம மந்திரம் 5 சொல்லணும். ஓம் ஈசான முத்தாய நமகா தொடங்கி பஞ்சபிரம மந்திரம் 5 சொல்லிட்டு ஓம் சிவாய வௌஷது இந்த தலையில் விட்டுக்கணும். இந்த 2 பேரோட சேர்ந்து ஓம் சிவாய அளவாக பிடிச்சிக்கணும். ஓம் சிவாய வௌஷது விட்டுட்டு வந்து நம்ம கையெல்லாம் நல்லா துடைச்சிக்கலாம், கையில் ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் ஏதாச்சும் துணிகள் தண்ணீரோடு கலந்து இருக்கலாம். அதை ஒடுக்கி கொண்டதாக பாவிக்கணும், ஒடுக்கி கொண்டதாக பாவிக்கணும். இதுவரை பண்ணிவிட்டு நாளைக்கு குருமகா சன்னிதானவர்கள் தங்களுக்கு உபதேசித்துள்ள அந்த மூல மந்திரத்தை 108 முறை இங்கே ஜபமாக சொல்லலாம். ஜபமாலை வைத்தால் 27 மணிகள் இருக்கும். 4 முறை உருட்டினால் 108 வரும். இது உருட்டும் போது நடுவில் உள்ள நாகமணியை தாண்டாமல் திருப்பிக் கொண்டு உருட்ட வேண்டும். ஞானத்தை பிரதானமாக வைத்து பிரார்த்தனை செய்துகொண்டால் மேல் நோக்கி உருட்டணும். லௌகீக பலன், உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான பலன்களையே பிரதானமாக கொண்ட கீழ் நோக்கி உருட்டுவார்கள் என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கீங்க. அப்படி 108 முறை இல்லை அப்படின்னா ஜபமாலை இல்லை அப்புறம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விரலில் வந்து மோதிர விரல் நடுவில் தொடங்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒவ்வொன்றை தொடங்கும்போதும் ஒவ்வொரு முறையும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி இப்படி சுற்றி வந்தீங்கன்னா 10 தடவை நீங்கள் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லியிருப்பீங்க. இதே மாதிரி 10 முறை பண்ணிங்கன்னா 100. அப்புறம் ஒரு 8 இந்த மேலே உள்ளதோடு நிறுத்திக்கிட்டால் 8 வந்துடும். 108 முறை. இந்த மாதிரி நீங்கள் ஜபமாலை வச்சு பண்ணாலும் கையால் வச்சு பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு சிறிய துணி போட்டு அதை மறைத்து கொண்டு செய்ய வேண்டும். 5 எழுத்து மந்திரத்தை ஜபமாக சொல்லும் போது நம்ம காதுக்கும் பக்கத்தில் இருப்பவர்கள் காதுக்கும் கேட்கும்படி சொன்னால் அதை உரை என்று சொல்வார்கள். உரை அது ஒரு வகை, உரைன்னு ஒரு வகை. நம்ம காதுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னால் அது மந்தம். பக்கத்தில் உங்களுக்கு கேட்கல, நம்ம காதுக்கு மட்டும் கேட்குது சொன்னால் அது மந்தம். நம்ம மனசுக்குள்ளே சொன்னால், நம்ம காதுக்குள்ளே இல்லை, நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் அது மானதம். மானதம் ரொம்ப உத்தமமானது. ஆனால் மனம் வந்து அந்த 108 மந்திரம் சொல்கிற வரைக்கும் நிலைச்சி இருக்கிறது வந்து அரிய செயல். அது தொடர்ந்த பயிற்சியினாலும் நம்ம அதில் காட்டுற ஆர்வத்தோட பயிற்சியினாலும் தான் வரும். அது படிப்படியாக கொண்டு வந்துடலாம். நம்ம முதல்ல வந்து நமக்கு அந்த ஒருமித்த சிந்தனை எதில் கிடைக்கிது அதில் தான் நம்ம தொடங்கணும். கொஞ்சம் சத்தமாக சொன்னால் தான் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நமக்கு அந்த ஒருமித்த சிந்தனை தான் முக்கியம் இல்லையா? அதை விட்டு நான் மானதமாக மனசுன்னு தெரிஞ்சு குறைஞ்சிட்டு பல சிந்தனைகளில் விட்டுட்டோம்னா போச்சு. இதே சில பேருக்கு எண்ணிக்கையே வேண்டாம் சார், எண்ணிக்கை வச்சா எண்ணிக்கையில் தான் கவனம் போகுது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அதுக்கு தான் ஒரு செய்கை வச்சுருக்கோம். ஜபமாலை உருட்டுவதன் மூலமோ அந்த விரலை வச்சு செய்யும் போதோ நமக்கு அந்த எண்ணிக்கையில் எந்த சிரமமும் இருக்காது. நல்லா நாம் ஒருமுகப்பட்டு மந்திர சிந்தனையோடு பண்ணலாம். அது பயின்றுட்டால் நம்ம மனம் இது கூட பண்ணாமல் மனசுக்குள்ளையும் பண்ணலாம். பயிற்சியில் தான், பயிற்சி ஆர்வத்தில் தான். அதாவது நமக்கு பல சிந்தனைகள் அலையும் இது முடிச்சோடனே எத்தனையோ வேலை இருக்கும். அது பெண்கள் கேட்க வேண்டாம், நிறைய வேலைகள் இருக்கும். ஆண்களுக்கு பல வேலைகள் இருக்கும். அப்போ என்னென்னா எல்லா வேலைகளையும் செம்மையாக செய்வதற்குரிய ஒரு தெளிவை, ஒரு திட்டமிடலை நமக்கு இந்த அஞ்செழுத்தை தருவோம். அதனால் அஞ்செழுத்தை சிந்திக்கிற வரைக்கும் நம்ம அஞ்செழுத்தையே சிந்திப்போம். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகளில் ஒரு தெளிவை இந்த அஞ்செழுத்து மந்திரம் தரும் அப்படின்னு சொல்லி இதில் அடைக்கலமாக நம்மளை கொடுத்துட வேண்டியதான். வேறு எதையுமே நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் செய்யக்கூடியது நமக்கு உண்மையாக தெளிவையும் திறமையையும் இந்த அஞ்செழுத்து தரும் நம்பி அஞ்செழுத்தில் நம்மளை ஒப்படைச்சிட வேண்டியதான். அந்த 108 சிந்திக்கும் போது என்ன 11 முறை இருக்குது. அது ஏதாவது ரொம்ப நேர நெருக்கடினா அதை பண்ணுங்கள். 108 முறை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக சொல்லக்கூடிய பஞ்சபுராணமோ பதிகங்களோ என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் சொல்லி உங்கள் வழிபாட்டை முடித்து கொள்ளலாம். பெண்களுக்கு வீட்டு வேலை நிறையா இருக்குது. இந்த மாதிரி நெருக்கடியான நேரம் இருந்த நேரம் வச்சுருக்காங்க. ஊருக்கு போகணும், கொஞ்சம் நேரம் தான் இருக்குது.
குழந்தைகளை கவனிக்கணும். இந்த மாதிரிலாம் வரும்போது திருநீற்றை குழைத்து பூசிக்கொண்டு 108 முறை மூல மந்திரத்தை ஜெபம் செய்தால் போதுமானது என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள். அதே மாதிரி வயது தளர்ச்சி உடையவர்கள் அவர்களும் அந்த மாதிரி செய்து கொள்ளலாம். திருநீற்றை குழைத்து பூசிக்கொண்டு மூல மந்திரத்தை வேண்டிய அளவு ஜெபம் செய்து கொள்ளலாம். உடல் நலம் குன்றியவர்கள், சிறுவர்கள் ஒரு ஊக்கத்தில் சிறுவர்களாக இருக்கும்போதே வாங்குறாங்க, அவ்வளவும் செய்ய முடியல, அவர்களும் அந்த மாதிரி திருநீற்றை குளித்து பூசிக்கொண்டு மூலமந்திரத்தை இருக்கிறது. நேரம் இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லா கிரியைகளையும் நல்லா செய்யலாம். ஏன்னா நமக்கு அந்த ஆர்வம் இருக்குது, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிவதீர்த்தம் நம்ம மேலப்பட்ட ஒரு உணர்வு கிடைக்கும். அதே மாதிரி அந்த திருநீற்றை வந்து நம்ம சொல்லி பூசணும். பஞ்சபிரம மந்திரங்களை சொல்லி பூசும்போது அந்த 5 திருமுகங்களை எப்படி சிவபெருமானே நம்ம உடம்புல எழுந்தருளை பண்ணுகின்ற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிது. அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே அந்த மந்திரம் கிரியை பாவனை ஒவ்வொன்றுக்கும் பாவனைலாம் நான் விரிவாக சொல்லலை, அதை நீங்கள் புத்தகத்தில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே இந்த முறையிலே நாள்தோறும் தாங்கள் நாளை தீட்சை பெற்று நாள்தோறும் இந்த அனுஷ்டானத்தை சிறப்பாக செய்து எம்பெருமானிடம் இகபர சௌபாக்கியங்களையும் சிவஞானம், குருபக்தி, சிவபக்தி, அடியார் பக்தி, சிவஞான பேரை எல்லாம் பெற்று பரமானந்த பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே தங்களையெல்லாம் அழைத்து வந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமகனார் ஐயா சிவகண முருகப்பன் ஐயா அவர்களை வணங்கிக் கொண்டு பொறுமையாக செல்வெடுத்த தங்கள் அனைவருக்கும் அடியேன் பணிவன்பான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.